ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரைம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃபுட்ஸில் நோப் டூ ப்ரோ சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வேகனே நம்ம லெவல் 31 முடிச்சிருந்தோம். 14,000 பெரிஸ் சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம அதில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம பைரட் லைனில் தான் இருக்கும். இங்கேருந்து திருப்பி நம்ம விளையாட போகிறோம். பைரட் குஸ்டோட நம்ம விட்டுருந்தோம். இப்போ பைரட் குஸ்டோட தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 30,000 சேர்த்துட்டா போதும், நம்ம பிளேட் ஃப்ரூட்டை வாங்கிட முடியும். பிளேட் ஃப்ரூட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். 50 லெவலுக்கு போனால் நம்ம ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஸ்பின் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு பிளேட் ஃப்ரூட்டை வாங்குவோம். அதுக்கு மேலே இப்போ கிரின் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ எல்லோரையும் நல்லா கிரின் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போதைக்கு ஒரு 20,000 சேர்த்தாச்சு. ஆனால் லெவல் 32 தான். இங்கே வந்து ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும், அதில் தான் நிறைய கிடைக்கும். அதனால் டைமண்ட் செஸ்ட் வேணாங்கன்னு பார்த்துட்டே இருங்க. இதோ இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, இப்போ திருப்பி நம்ம கிரின் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு செஸ்ட்டு, அப்புறம் இங்கே இருக்க இந்த கோல்டன் செஸ்ட், இதெல்லாம் முக்கியமான செஸ்ட்டு. ஏன்னா இந்த செஸ்ட்டில் தான் நம்ம அதிகம் பணம் சேர்க்க முடியும். இப்போதைக்கு நம்மகிட்ட 23,000 இருக்குது. இந்த கோல்டன் செஸ்ட் வந்து 1000 கொடுக்கும். இங்கே செஃப் இருக்கான், அவன்கிட்ட போகலாம். அவன் பிளேட் ஃபுட் தான், அப்புறம் அடித்து போட்டுருவான். அப்புறம் இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். இதை பாருங்கள், இங்கே ஒரு கோல்டன் செஸ்ட் இருக்குது. ஓகே, இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் போனால் வரப்பான், நம்ம சுற்றிட்டு போவோம். இந்த பக்கமாக போயிட்டு போவோம். ஓகே, எங்கேயாவது ஃப்ரூட்டு சூப்பர், நமக்கு பிளேட் ஃப்ரூட்டே கிடச்சிருச்சு. நான் விளையாட ஆரம்பித்தேன் 5 நிமிஷத்துலேயும் பிளேட் ஃப்ரூட் கிடச்சிருச்சு. க்ரீன் பண்ணதில் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் வீடியோக்கு இப்போ 1 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் பிளேட் ஃப்ரூட் கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன், இன்னொரு ஆல்ட் அக்கௌண்ட். அதில் விளாண்டப்போ கூட நானாக தான் பிளேடு வாங்கினேன். கீழெலாம் ஸ்பேன் ஆகவே இல்லை. மெயின் அக்கௌண்ட்டில் அது அப்டேட்டுக்கு முன்னாடி விளாண்டுருந்தேன். 2 இயர்ஸ் ஆச்சு. அதில் நான் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டது சாப் ஃப்ரூட் தான். நான் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டேன், நான் அதை வாங்கினேன். பரவாயில்ல, நமக்கு இப்போ பிளேட் ஃப்ரூட் கிடச்சிருச்சு, வாங்க வேண்டியது இல்லை. ஈஸியாக இப்போ நம்ம காசு எதாச்சுட்டு 6,50,000 சேர்த்து நம்ம டேரெக்டாக லைட்டே வாங்கிடலாம். இருந்தாலும் நம்ம 50 லெவலுக்கு போய்ட்டு ஒரு டைம் ஸ்பின் மட்டும் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்வாட் வச்சு அடிச்சு நமக்கு அடி விழுக்காது, ஆனால் காம்பேக்ட் யூஸ் பண்ணால் நமக்கு அடி விழுகும். இப்போ நம்ம குஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி கிரின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காமன் ஃப்ரூட்லேயே பிளேடுக்கு மட்டும்தான் M1 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஃப்ரூட், அதாவது ஒரு மித்திக்கல் இல்லாட்டி லெஜெண்டரி இல்லாமல் அனிமேஷனோட இருக்கிற பிளேடு மட்டும்தான். ஏன்னா லைட்டுக்கும் அப்புறம் ஐஸுக்கும் M1 இருக்குது, ஆனால் அதுக்கு அனிமேஷன் இல்லை. ஆனால் பிளேட் ஃப்ரூட்டுக்கு அனிமேஷன் இருக்கும், அதான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிளாக் ஃப்ரூட்டுக்கு ஸ்டார்ட்டை போட்டு வச்சுருவோம். ஓகே, 16 ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீன் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் க்ரீன் பண்ணி ஒரு 40 ரீச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு குவிஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே தான் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ப்ரூட்ஸ் தான் அடிக்க முடியும். ஆனால் ப்ரூட்ஸ் அடிக்க வேணாம், ஏன்னா ப்ரூட்ஸ் நம்மளை அடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அயன் மேஸ் தான் இருக்குது, அதுக்கு வச்சு அடி இருக்கும். இப்போதைக்கு அதனால் அயன் மேஸ் வேணாம். நமக்கு இன்னும் ஸ்கில் அன்லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ லெவல் 50க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பின் பண்ண நேரம். இதுதான் செகண்ட் அட்டாக். ஓகே, இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ போட்டு வாங்கணும். ஒரு நல்ல போட்டாக வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் ஸ்பின் பண்ணுறதுக்கு. பிளாக் ஷூட்ஸில் இந்த அக்கௌண்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ண போகிறேன். நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போட்டில் ஏறி உட்காந்துடலாம். சின்ன போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எவ்வளோன்னு மறந்து போச்சு. 30,000 தான் இருக்கும், நேரம் பணம் செலவு பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஆக்சுவலாக ஜங்கிளுக்கு போகிற வழியே மறந்துட்டேன் தான் இவ்வளோ நேரம். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. நம்ம வந்த நேரத்துக்கு கரெக்டாக நமக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரூட் வேறு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஸ்ப்ரிங்கு வேஸ்ட்டு தான், நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு நல்ல ஃப்ரூட் ஸ்டார்டிங்கில் லைட் ஏதாவது ஃப்ளேம் கிடச்சா நல்லாயிருக்கும். இதுக்கு M1 தான் தேவை, அதனால் ஐஸ் இல்லாட்டி லைட் தான் வேணும். அது 2 தான் சூப்பராக இருக்கும். ஓகே, லைட் இல்லைனா ஐஸ், லைட் இல்லைனா ஐஸ். 32,000 தான் கேட்குறான். ஓகே, இப்போ நமக்கு எப்படியாவது லைட் இல்லைனா ஐஸ், லைட் இல்லை ஐஸ். என்னது லைட் ஐஸ் ரெண்டுமே இல்லை. மேக்மா இல்லை டார்க்கில் தான் நிற்கிது. டார்க் ஃபுட் தான் நமக்கு. எனக்கு டார்க் ஃபுட்டை பற்றி அவ்வளோ தெரியாது, ஏன்னா டார்க் ஃபுட் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இன்வென்ட்ரியில் வேணால் மெயின் அக்கௌண்ட்டில் நான் 3 கிடக்கும், ஆனால் அது யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஓகே, இப்போ நம்ம திருப்பி போயிடலாம். இப்போ திருப்பி வந்தாச்சு. திருப்பி நம்ம இந்த பிளேட் ஃபுட் வச்சு தான் ஓட்டணும். 6,50,000 சேர்ற வரைக்கும் நான் ஸ்பின் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஏன்னா ஸ்பின் பண்ணி 30,000 இல்லை 40,000 வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம அதுக்கு டேரெக்டாக சேர்த்து வச்சிட்டோம்னா லைட் ஃப்ரூட்டே வாங்கிடலாம் ஸ்டாக்கில் வரப்போ. ஓகே, இப்போ திருப்பி க்ரீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு.
இடையில அந்த டைமண்ட் செஸ்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இப்போ நம்ம லெவல் 55 ரீச் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த செஃப் அடிக்கிறது 57க்கு நான் போயிட்டேன். இப்போ இந்த செஃப்பை தான் அடிக்க போகிறோம். எப்பாடுபட்ட இந்த செஃப்பை அடித்தே ஆகணும் இன்னைக்கு. ஏன் இந்த செஃப் இது வரைக்கும் நான் அடித்ததே இல்லைனா மெயின் அக்கௌண்ட்டில் ஒரு டைம் சும்மா C1க்கு வந்தேன், அப்போ நான் அடித்து போட்டேன். ஆனால் நூப் அக்கௌண்ட்லேருந்து அடித்ததே இல்லை. அடித்து பார்ப்போம் அடிக்க முடியுமான்னு. ஓகே, அவனுக்கு கீழே வாங்கிட்டான். இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபைட் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அப்புறம் கொஞ்சம் பெருசாக போச்சு. நம்மளும் பிளேட் ஃபுட் தான், அவனும் பிளேட் ஃபுட் தான். இருந்தாலும் அவன் ஒரு அடி அடித்தாலே நமக்கு 3/4 HP போயிடுது. அவன் 2 அட்டாக் அடித்தாலே போகும். எம்மன் இல்லாமல் ஸ்பெஷல் அட்டாக் 2 டைம் யூஸ் பண்ணால் செத்துருவான் கண்டிப்பாக. இப்போ அதுக்கு அவன் ஒரு டைம் ஸ்வாட் அடித்தா வேறு அவ்வளோ HP போகுது. ஓகே, ஒரு வழியாக நம்ம முடிச்சாச்சு. அதே நேரத்தில் நம்ம லெவல் 60க்கும் போயிட்டோம். லெவல் 60க்கு போனால் நெக்ஸ்ட்டு ஐலாண்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஐலாண்டு? நெக்ஸ்ட்டு டெசர்ட் தான் நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். ஓகே, டெசர்ட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம டெசர்ட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம போட்டில் ஏறி டெசர்ட்டுக்கு போயிடலாம். லெவல் 61க்கு போயாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டியூவல் கட்டனை வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா இங்கே தான் டியூவல் கட்டனை வாங்க முடியும். டியூவல் கட்டனை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கிடுறோம். நம்ம அப்பியரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும் பிளாக் ஃபுட்ஸில். இது கூட இன்னும் மெரைன் ஃபோட்டோஸ்க்கு போயிட்டோம்னா அங்கே இருக்க நம்ம ஒயிட் பியர்டு கோட்டு போட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 12,000க்கு டியூவல் கட்டனை வாங்கியாச்சு. அதுவும் எக்யூப் ஆகிடுச்சு. முதல்ல நான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இப்போ இருந்த லெவலில் இருந்தப்போ நான் ஃப்ளேம் ஃப்ரூட் சாப்பிட்ருந்தேன். அதனால் அந்த டியூவல் கட்டனை நல்லாவே யூஸ் ஆச்சு. இப்போ நம்ம பிளேட் ஃபுட் வச்சுருக்கோம்னா அது யூஸ் இல்லை. இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும்ல, மாட்டிக்காச்சு. ஓகே, இப்போ நம்ம போட்டில் ஏறி டெசர்ட் ஐலாண்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். டெசர்ட் ஐலாண்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது என்ன 2 குச்சி தான் இருக்கும். ஓகே, இப்போ டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்க பேண்டட் கையில் ஸ்வாட் இருக்கு மட்டும் தான். ஸ்வாட் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவன் கையில் ஸ்வாட் இருக்குது, பரவாயில்ல, நமக்கு அடித்தா அடி விழுகாது. ஓகே, இப்போ நம்ம குஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே கிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே தான் 2 குஸ்ட்டு, ஒன்று டெசர்ட் பேண்டிட், இன்னொன்று டெசர்ட் ஆஃபீஸர். டெசர்ட் ஆஃபீஸர் கையில் ஸ்வாட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. ஓகே, இப்போ திருப்பி நான் இங்கே கிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடையில எக்ஸ்பி கோடெலாம் முடிஞ்சு திருப்பி போட்டுருந்தேன். இதில் மொத்தம் நான் 3 டைமே எக்ஸ்பி கோட் யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ முடிய போகுது. லெவல் 68க்கு வந்துட்டோம். இதில் நம்ம 4 பேர் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அடிக்க முடியும். ஓகே, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே, நம்ம சிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெவல் 70 ரீச் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா இப்போயே லென்த் 8 மினிட் கிட்டே வந்துருச்சு. இந்த வீடியோ லென்த் மொத்தம் 8 மினிட். ஆனால் 1 ஹவராக நான் உட்காந்து கிரிண்ட் பண்ணேன். அதான் நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இன்றைக்கி ப்ராக்ரஸ் என்னென்னா, பிளாக் ஷூட்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து இருங்க நிமிஷம் 100 என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக் ஷூட்ஸுக்கு நம்ம மொத்தமாக 118 போட்டிருக்கோம். மீலிக்கு 51, டிஃபென்ஸுக்கு 33. அடுத்து நம்ம டியூவல் கட்டான வாங்கியிருக்கோம். அப்புறம் ட்ரெஷர் பார்த்திங்கன்னா டார்க் ஸ்ப்ரிங் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இதான் நம்மளோட இன்றைக்கி ப்ராக்ரஸ். அப்புறம் லெவல் வந்து 71. அப்புறம் நம்மளோட சேர்த்து வச்சுருக்க பெரிஸ் வந்து 44,871 பெரிஸ் சேர்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணா நம்ம வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே டிஸ்கஸ் சொல்லி ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.